ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்பர் 3:19 வாசிக்கலாம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்லையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு நன்றி அப்பா. நம்முடைய ஜனங்கள்கிட்ட நீர் பேசுங்க, நீரே செயல்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே. நியாயப்பிரமாணம்ன்ற டாபிக் கிறிஸ்தவ உலகத்துல மிகவும் டீப்பான ஒரு டாபிக். நீங்க யோசிக்கலாம், என்னப்பா நீ வரும்போதெல்லாம் கிருபை நியாயப்பிரமாணம் நீ பேசிட்டு இருக்கே, என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன் இப்படி வேற டாபிக்கே உனக்கு இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் இதையே பேசுற? ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னன்னா, தேவனுடைய உண்மையான முகம் உங்களுக்கு நேரா இப்ப எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் உண்மையாவே உங்களுக்கு நேரா எப்படி இருக்கிறார், எப்படி அவர் கம்பேஷனேட்டா ஒரு பொறுமையா கிருபையோட உங்களுக்கு நேரா இருக்கிறாருன்றதை காமிக்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. தேவ கோபம்னு ஒன்று இல்லையாப்பா அப்படின்னா, தேவ கோபம் என்பது ஒரு துளி கூட ரட்சிக்கப்பட்ட விசுவாசின் இடத்துல தேவன் உங்க மேல வைக்க போறதே இல்லை. அதை நம்ம முன்னாடியே பார்த்து விட்டோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஏசாயா 54வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். ஒருபோதும் உன் மேல நான் கோபப்பட போதில்லை அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். இது எனக்கு நோவாவின் நாட்களில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் நாட்கள்ல என்ன உண்டாச்சு? வெள்ளம். அப்ப தேவன் என்ன சொன்னாரு? இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நான் கோபப்பட்டு மனுஷங்க மேல அனுப்ப போறதே இல்லைன்னு சொன்னார். அது கூட அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு, இனி நான் என்னைக்கும் உன் மேல கோபப்பட போறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கோபமும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு எல்லா நோவா பேழைக்குள்ள இருக்கும்போது உலகத்துக்கு நடந்து முடிஞ்சிச்சு. அதே போல உங்க மேல வர வேண்டிய கோபம், நியாய தீர்ப்பு எல்லாம் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. என்னங்க யாரும் சிரிக்க மாட்டீங்க, மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி உருன்னு வச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை இந்த வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம்னா என்னன்னு நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நியாயப்பிரமாணம்னா 10 கட்டளைகள், அது கூட இருக்கிற எல்லா கிளை கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில், அதெல்லாம் சேர்த்து 10 கட்டளைகள். நான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், என்னுடைய அக்கா அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சர்ச்சில் ஃப்ரண்ட்டில் பேனருக்கு பதிலாக 10 கட்டளைகளையே எழுதி பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. மரணத்தை கொடுக்குற ஊழியம் 10 கட்டளைன்னு வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதை போய் ஃப்ரண்ட்டில் பேனரில் போட்டு வச்சா மக்களை மெதுவாக அவங்க கொன்னுட்டு இருக்காங்க. வாரம் வாரம் கொள்றாங்க. அதுலேயே நிறைய பேர் செர்மன்ஸ்லாம் நிறையா எடுக்கிறவங்களாம் உண்டு. நியாயப்பிரமாணம் நல்லது தான், ஆனால் அது கொடுக்கப்பட்டது யாருக்கு? பவுல் சொல்றார் 1 தீமோத்தேயுல, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு அல்ல பாவிகளுக்கே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனத்தில் நாம தெளிவா வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு கொடுக்கப்படல. அப்பனா நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன? தேவன் எதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் மனுஷங்களுக்கு? இந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வேதத்தை வாசிக்கிற பார்வை உங்களுக்கு டோட்டலா மாறிடும். 10 கட்டளை, இதை செய்யாதிருப்பாயாக இதை செய்யாதிருப்பாயாகன்றத தேவன் எதுக்கு சொன்னார்? பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மிகவும் ஈஸியா நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்கான நோக்கம் என்னன்னா, ஒரு கண்ணாடியை போல அதை மனுஷனுக்கு முன்பாக காமிச்சிங்க, பாருப்பா இது உன்னால கடைபிடிக்க முடிஞ்சா நீ கடைபிடி. ஒரு மனுஷனாலையும் கடைபிடிக்க முடியாது நியாயப்பிரமாணத்தை. அது முடியாதுன்றது இவனுக்கு தெரியல. அதனால தேவன் இவனுக்கு முன்பாக அந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்து, இந்தாப்பா பாரு, நீ நீதிமானா நினைக்கிறியா உனக்குள்ள நீதி இருக்குன்னு? முடிஞ்சா அதுல எல்லாத்தையும் கடைபிடினார். பழைய ஏற்பாடு முழுவதும் நாம பார்க்குறோம், ஒரு மனுஷனும் அது மொத்தமா கடைபிடிச்சதில்லை.
பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் கட்டளைகளை கடைபிடிக்கிற வரைக்கும் கூட வருவார். எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பிட்டான் மனுஷனா அவனை விட்டு போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். எங்கேயாவது ஏதாவது சொதப்பிட்டா உடனே கிளம்பிடுவார். அதே மைண்ட் செட்டு இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சு. நாம ஏதாவது ஒரு சின்ன பாவம் செஞ்சா, சின்ன வார்த்தை போதும், ஏதாவது தப்பா பேசிட்டா ஆவியானவர் வருத்தப்படுவார், நம்மளை விட்டு விலகி ஓடிடுவார். மிகவும் தவறான நம்பிக்கை. தேவன் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5 நம்ம வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா சொல்றாரு? ஏன்னா ஏன் உங்களை இன்னைக்கு தேவன் கைவிட போறதே இல்லைன்னா, சிலுவையில உங்க சார்பில் இன்னொருத்தர் கைவிடப்பட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் கைவிடப்படல. தேவனுடைய குமாரன் தான் தண்டிக்கப்பட்டார் தான். அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்படவே இல்லை. நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். இன்றைக்கு எனக்குரிய தண்டனை அங்க போனதுனாலதான் இன்னைக்கு எனக்கு தண்டனை இல்லை. எத்தனை பேர் இதுல ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறீங்க? இதுல ஆழமா இல்லாதவங்களுக்கு தான் இன்னும் பாவம் பெருகுது வாழ்க்கையில. தேவன் எனக்கு தப்பு செய்யும் போது தண்டிக்கிறார். ஏதாவது நான் தப்பு செஞ்சா இப்ப தேவன் என் மேல கோபமாயிடுறார் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான், அதான் தேவனே கோபமாயிட்டாரு, இன்னொரு பாவத்தை செய்யறதுனால ஒரு வித்தியாசமும் உண்டாக போறது இல்லை, இதான் நானு பாவிதான் நானு இல்ல. நீங்க பாவம் செய்யும் போது தேவன் அதை என்ன பவுல் சொல்லுகிறார். ரோமர் 4 எடுத்துக்கலாம். ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கு? ஹல்லேலூயா. இப்ப அடுத்து ஒண்ணு இதை விட எக்ஸ்ட்ரீமா ஒன்று சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். முன்னாடி வசனத்தில் நாம் வாசித்தோம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ப்ளூரல்ல வருது, அதாவது பன்மையில வருது, எவர்கள் எவர்கள். ஆனா அடுத்த வசனம், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏன் இது பன்மையில வருது இது ஒருமையில வருதுன்னு பாத்தீங்கன்னா, எவனுடைய ரெண்டாவது. ஏன்னா எவர்கள் இதை நம்புறவங்க அநேகர். கிறிஸ்தவ உலகத்துல என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்றதை நம்புறவங்க அநேகர். ஆனா எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ இதை நம்புறவங்க ரொம்ப குறைவு. அதனாலதான் அங்க ஒருமையில வருது. உங்களுடைய பாவத்தை தேவன் எண்ணல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வேதம் சொல்றது அப்படி நான் சொல்றேன். உங்களுடைய பாவத்தை தேவன் எண்ணவில்லை. ஹல்லேலூயா. ஹலோ, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே. உங்களுடைய பாவத்தை தேவன் எண்ணலைன்னா என்ன எண்ணல? மைண்ட்ல எண்ணலையா? இல்ல, விரல் விட்டு இவன் இத்தனை கட்டளை இன்னைக்கு மீறி இருக்கான், இவன் இத்தனை பாவத்தை இன்னைக்கு செஞ்சிருக்கான்றது தேவன் எண்ணவே இல்லை. இதைத்தான் தேவன் இங்க தெளிவா சொல்றாரு. ஒருவேளை இது புரியாதவங்க அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சேர்த்து ஒன்றே ஒன்று சொல்றேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்றது உண்டு முடிச்சுட்டு, இல்லப்பா தம்பி நீ பேசுறதுலாம் நல்லா இருக்கு, கிருபை எல்லாம் சூப்பர், ஆனா மக்களுக்காக நான் ஃபீல் பண்றேன், மக்களுக்கு புரியாம எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, இனி நம்ம பாவம் செய்யலாம் அப்படின்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதுல்ல. உண்மையாவே சில பேர் உண்மையான இருதயத்தோடு இதை சொல்றவங்க இருக்காங்க என்கிட்ட. ஆனா சிலருக்கு ஏன் புரியலன்னா, அவங்களுக்கு ஏத்துக்கணுன்ற மனப்பான்மை இல்லாதனால புரியல இந்த சத்தியம். இப்படிலாம் ஆண்டவர் இருக்க மாட்டாரு, இந்த அளவுக்குலாம் நல்லவர் இல்லை, இந்த அளவுக்குலாம் நாம ஒன்றும் நீதிமான் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னும் சிலருக்கு அவங்களுக்கு புரியாதுப்பா, அதனால நீ பேசாதன்னு என்கிட்ட சொல்றவங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், நீங்க உங்களை நீங்களே அவங்கள விட மேலே உயர்த்தி வைக்கிறீங்க, அது ஒரு பெருமை. அந்த கட்டளை நீங்க மீறிட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன்னிப்பு தேவைப்படுதோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுது. ஹல்லேலூயா. 3:19 வாசிக்கிறோம் ரோமர்ல. எல்லாருடைய வாய்களையும் அடைக்கும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எந்த விதத்துல எல்லாருடைய வாய்களையும் அடைக்கப்படுது? நியாயப்பிரமாணத்தினால. ஏன்னா ஒரு மனுஷனும் இதுல நான் எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. இப்ப அவனுடைய வாய் அடைக்கப்படுது. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் இவனை தள்ளி கொண்டு கிறிஸ்துவனிடத்துல விடுது. இதுக்கு மேல நியாயப்பிரமாணத்தினால என்னால நல்லது செஞ்சலாம் பரலோகத்துக்கு வர முடியாது, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, பரலோகத்துக்கு வரணும்னா நான் இதெல்லாம் கடைபிடிச்சு வர முடியாது, என்னால முடியாது, என்கிட்ட இருக்கிறது வேற இருதயம், நான் எனக்கு இப்ப ரட்சிப்பு தேவைன்னு ஆண்டவருக்கு நேரா துரத்துது நியாயப்பிரமாணத்தோட உண்மையான நோக்கம் அதுதான். நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவங்க, அதை கடைபிடிக்க ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறதை விட கிருபைக்கு கீழே இருக்கிற தேவ மனுஷங்க நியாயப்பிரமாணத்தோட தரத்தை மேல வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது?
ஏன்னா அதோட தரமே ஒருவரும் கடைபிடிக்க முடியாதுன்ற தரம் தான் நியாயப்பிரமாணத்தோட தரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வாழ்நாள்ல இதுக்கு மேல இந்த செய்தியை எப்ப கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு டைம் கேட்குறீங்க, கேட்கும் போதே உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தேவன் நல்லவர். இந்த சத்தியம் அதுதான் சொல்லுது. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, அப்புறம் ஏன்பா தேவன் ரொம்ப ஹார்டான கடினமான உபதேசங்கள்லாம் கொடுத்தாரு உலகத்துல இருக்கும்போது? சகோதரனை மூடனேனா அவன் எரிநரகத்துக்குன்றாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டுன்றாரு. என்னப்பா இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்க முடியாததா இருக்குது. சொன்னது ஜீசஸ் தானே. நியாயப்பிரமாணம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சொன்னார் இது? இல்ல, இங்கதான் நீங்க தப்பு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் யாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து தான். எப்ப புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சிலுவை எப்ப முடிஞ்சதோ, எப்ப அவர் உயிர் தெழுந்தாரோ அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆச்சு. இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்ததுக்கு காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த பரிசேயர்கள் யூதர்கள்லாம் கடைபிடிக்க முடியாதுன்ற அந்த நியாயப்பிரமாணத்துடைய தரத்தை எங்களால கடைபிடிக்க முடியுன்ற லெவலுக்கு குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிச்சிருக்கேன். இயேசுவே என்ன சொல்றீங்க? புதுசா என்கிட்ட ஒருத்தன் வந்தான், ஐஸ்வர்யவானாகிய வாலிபன். அவன்கிட்ட சொல்றாரு, இவன் ஒண்ணுமே அதுல கடைபிடிக்கலன்றது இவருக்கு தெளிவா தெரியும். ஆனா அந்த ஸ்பாட்லயே ஒரு கட்டளையை ஆண்டவர் மீற வச்சாரு. போய் நீ உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பா, பின்பு என்ன பின்பற்றுவான். அவனுக்கு உண்டானதெல்லாம் ரொம்ப பெருசா இருந்ததுனால கடவுளை விட்டு போயிட்டான். முதல் கட்டளை மீறிட்டான். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் யார் நான் இதெல்லாம் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு யார் அவர்கிட்ட அப்படி அந்த ரீதியில வராங்களோ, இன்னும் உன்கிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொல்லாம விடவே மாட்டார். ஆனா தேவனே நான் மகா பாவி, என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை, இப்ப நான் இடத்துல வந்திருக்கேன், இப்ப நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு யார் தேவன்கிட்ட சொல்றாங்களோ அவங்கள நான் உன்னுடைய ரட்சகர், பாவிகளை ரட்சிக்க நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் பாருங்க நம்முடைய தேவன். நேற்று ஒரு டிஎல் மூடியை குறித்ததான ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மீட்டிங்ல ஒரு கிளப் டான்சர் வந்திருக்காங்க. கிளப் டான்சர்னா கிளப்ல டான்ஸ் ஆடுற ஒரு லேடி. அவங்க வந்து டிஎல் மூடிட்ட சொல்றாங்க, இல்லை நான் இப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னா இந்த கிளப் டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும், என்னால் முடியாதுங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிற சமயத்தில் இவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கிளப் டான்ஸுக்கு போகிறதுனா போ அப்படின்றார். எல்லாம் கவனிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ முதல்ல, அப்புறம் கிளப் டான்ஸிங்க்கு நீ போகிறதுனா போய்க்கலாம், ஃப்ரீடம் கொடுத்துட்டார். ஆனால் அடுத்த டைம் இதே அம்மாவை இன்னொரு இடத்துல இந்த மனுஷன் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டியா, கிளப் டான்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாரு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ கிளப் டான்ஸ் என் வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. இதே தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, அதனால நான் ஆண்டவர்கிட்ட வரதுக்கு தயங்குறேன்னு யாரும் இங்கே இருக்காதீங்க. உங்கள் பாவத்தோடு தேவனிடத்தில் வாங்க, உங்களை அவர் பரிசுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குளிக்கிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே சுத்தம் பண்ணிட்டு போவீங்க பாத்ரூம்க்கு? இப்போ நான் வந்து ஜீசஸ்ட்ட போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் என்ன நானே க்ளீன் பண்ணிட்டு இந்த சிகரெட் பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு இந்த குடி பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு போகணும் தன்னைத்தானே. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். குளிக்க போகிறதே எதுக்காக? சுத்தமாகறதுக்கு தான் நீங்கள் குளிக்கவே போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே சுத்தம் பண்ணிக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது என்னோட பாவத்தெல்லாம் நான் விட்டுட்டு வரணும்லாம் நீங்கள் வரல. சில பேர் வந்திருக்கலாம், வந்ததுக்கப்புறம் உங்கள் மண்டையில் ஏறி இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்திருக்கலாம், ஆண்டவர் தான் என் பாவத்தெல்லாம் கழுவுறார், ஆண்டவர் தான் இதுலேருந்து என்னை வெளில தூக்கி கொண்டு வர்றார். நீங்கள் விடலை. சில பேர் சாட்சி நேரத்தில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 1997ஆம் ஆண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவரை கண்டடைந்தேன். அவர் ஒன்றும் தொலைஞ்சு போல, தயவு செஞ்சு அவர் தான் உங்களை கண்டுபிடிச்சார். ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும் போதே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தவர் இன்றைக்கு உங்களை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். எத்தனை அதிகமாக உங்க மேலே அன்பு கூறுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமானானது அவருடைய ரத்தத்தினால,
நிறைய பேர் கேட்கறது உண்டு, என்னன்னா தம்பி எப்படி ஒரு நன்மையும் செய்யாம ஒரு நீதியும் செய்யாம எப்படி நீதிமானாக முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் அவர்கள்ட்ட சொல்றது என்னன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை சொல்லுவோம். ஒருத்தர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன அர்த்தம்னா, ஒரு பாவமும் அறியாத அவர் எப்படி பாவமானார் என்று இந்த வேதம் சொல்லியிருக்குன்னா, அவர் ஏதாவது பாவம் செஞ்சாரா? பேதுரு சொல்றாரு அவர் பாவம் செய்யவில்லை. யோவான் சொல்றாரு அவருக்குள் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. பவுல் சொல்றாரு அவர் பாவம் அறியாதவர். பேதுரு ஆக்ஷன்ஸ், செயல்பாடுகளில் மனுஷன்றதுனால சொல்றாரு அவர் பாவம் செய்யவில்லை. யோவான் இருதயம் சார்ந்த மனுஷன்றதுனால அவர் சொல்றாரு அவரிடத்தில் பாவம் இல்லை. பவுல் ஞானம், ரொம்ப இன்டெலெக்சுவல் பர்சன்றதுனால அவர் சொல்றாரு அவர் பாவம் அறியாதவர். இந்த 3 கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவர் பாவம் செஞ்சாருன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்ப பாவம் செய்யாத அவர் எப்படி பாவமானார்னு வேதம் சொல்லியிருக்குது அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஒரு நீதியும் செய்யாத நீங்க நீதிமான் ஆகணும்ன்றது தான் அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சுமந்தது தான் செஞ்ச பாவத்தை இல்லை, நாம செஞ்ச பாவத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பெரிய சுவிசேஷம் பாருங்க. ஒரு நீதியும் செய்யாம நீதிமான். எப்படி அவர் ஒரு பாவமும் செய்யாம பாவமானார்? நம்முடைய பாவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்க எப்படி ஒரு நீதியும் செய்யாம நீதிமான் ஆகுறீங்க? அவருடைய நீதியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அது எப்படிங்க நான் ஒரு நன்மையும் செய்யாம அவர் ஃப்ரீயா இலவசமா கொடுக்குறாரு அந்த நீதியை நான் ஏத்துக்கிறதுக்கு? நான் பிரஸ்டேஜ் ப்ராப்ளங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு அப்புறம் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தங்களுடைய சுய நீதியை சார்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒருத்தன் தான் சொந்த காசுல சம்பாதிச்ச டிவிஎஸ் 50 ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான். ஆனா இன்னொருத்தன் ஃப்ரீயா கொடுத்த காரை அவன் ரோட்ல விட்டு வெயில விட்டு ஜாலியா இருப்பான். ஏன்னா இவன் சம்பாதிக்கல. மனுஷனுக்குரிய பெருமையே தான், நான் ஏதாவது ஒரு இதை சம்பாதிக்கணும், நான் ஏதாவது சம்பாதிச்சு எனக்கு வந்தா பத்திரமா பார்த்து, அது ஒண்ணுமே இருக்காது. இதைத்தான் இங்க தேவனிடத்துலயும் மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறான். தேவன் உம்முடைய நீதி எனக்கு ஈவா தரத்துக்கு நான் ஏமாத்துறோம், நான் ஏதாவது நீதியை செஞ்சு உங்களுக்கு கடனை திருப்பி நான் செலுத்துறேன், அதுக்கு காம்பன்சேட் பண்றேன், அப்புறம் நான் நீதிமானாகி பரலோகத்து வரேன். இதுதான் மனுஷனுடைய பாயிண்ட். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற 1 கோடி ரூபாய் கடனை ஒருத்தன் அடைச்சிட்டான், அவனுக்கு ரிட்டர்ன் 5 ரூபா கொடுப்பீங்களா? முடியவே முடியாது. உங்களுக்கு ஃப்ரீயா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அதை நீங்க வாங்காம விட்டீங்கன்னா அவரை நீங்க இன்சல்ட் பண்றீங்க, ரொம்ப அவரை அவமதிக்கிறீங்க. கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, நான் ஏதாவது நல்லது செஞ்சு நான் வந்துக்கிறேன் பரலோகத்துக்குன்னு அவரை அவமதிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. மீண்டும் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை போதித்தார்? நான் வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தேவன் நியாயப்பிரமாணத்தை போதிக்கல, அவர் உலகத்தில் இருந்தப்ப புதிய உடன்படிக்கை தான் போதித்தார்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இங்க ஒரு கண்டிஷன், நீ மனுஷனை ஒருத்தர் மன்னிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் உன்னை மன்னிப்பேன்னு தேவன் சொல்றார். ஆனா பவுல் சொல்றாரு தன்னுடைய நிருபங்கள்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல. ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டான முரண்பாடு இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. இருக்கு. ஏன்னா இங்க நான் ஒருத்தனை மன்னிச்சாதான் தேவன் என்ன மன்னிக்கிறார், பழைய உடன்படிக்கைக்கு கீழே. ஆனா அங்க தேவன் என்ன மன்னிச்சிட்டாருன்ற அறிவு எனக்கு உண்டாகும் போது, ரட்சிப்பு எனக்கு உண்டாகும் போது, இப்ப என்கிட்ட வரவனை நான் ஈஸியா என்னால மன்னிக்க முடியும். அக்கௌண்ட்ல பணம் இல்லாம எப்படி செலவு பண்ண முடியாதோ, மன்னிப்பை நாம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளாம நம்மளால மன்னிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாம் ஹல்லேலூயா சொல்லாமே உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். மீண்டும் இன்னொரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 33வது வசனம். உங்களுக்கு முதலாவது நான் தேவனாகி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்தார் என்பதை நான் உங்களுக்கு காட்டணும். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ
அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. இவர் சொன்னதுதான். எந்த நேரத்தில் இது மாறாது. மனுஷருக்கு முன்பாக நீ என்னை மறுதலிச்சா நான் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். ஆனா மனுஷருக்கு முன்பாக மறுதலித்த ஒருத்தன் இருக்கான். யார் சரியா சொல்லுங்க? பேதுரு மனுஷருக்கு முன்பாக மறுதலிக்க மட்டும் செய்யல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான்னு வேதம் சொல்லுது. நியாயப்படி, அதாவது இவர் சொன்ன வார்த்தையின்படி இப்ப இந்த பேதுருவை பிதாவிற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? தெளிவா சொல்லுங்க. மறுதலித்திருக்கணும். ஏன் தெரியுமா பிதாவுக்கு முன்பாக இயேசு மறுதலிக்கல? ஏன்னா சிலுவை அப்பதான் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மறுதலிச்ச பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால இப்ப இவனை பிதாவுக்கு முன்பாக மறுதலிக்கல. ஹல்லேலூயா. ஏனென்றால் சிலுவைக்கு முன்னாடி எல்லாமே இவரோட ப்ரீச்சிங் நியாயப்பிரமாணத்தினுடைய மிக்சர். நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வந்து திணிச்சிருக்கிறார். ஏனென்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த நாட்களில் இருந்த யூதர்களும் பரிசேயர்களும், மீண்டும் திரும்ப சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாதுன்னு தேவன் விதித்திருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை நாங்க கடைபிடிச்சுப்போங்க, ஓய்வு நாளா இதுல பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாம் கீப் அப் பண்ணணும். ஆனா வெளியில அவங்க பார்க்க பரிசுத்தமா இருந்தாங்க, உள்ள அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்க சுத்தமா வச்சிருக்கிறீங்க, உள்புறத்தையோ ஒண்ணுமே நீங்க பார்க்கல. சுமப்பதற்கு அரிய சுமையை மக்கள் மேல சுமத்துறீங்க. ஹே, நீ இதை செய்யணும் நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் இருக்குன்னு. ஆனா தாங்களோ அதை தங்களுடைய சுண்டு விரலால் கூட சுமக்கல. இதெல்லாம் தேவன் சொல்றதுக்கு காரணம் இதுதான். நியாயப்பிரமாணத்தையே கடைபிடிக்காம நீ நியாயப்பிரமாணத்தை எப்படி போதிக்க முடியும்னு தேவன் கேட்கிறார் பரிசேயர்களை பார்த்து. அவர்கள்ட்ட தான் ரொம்ப டென்ஷன் ஆறாரு. நான் சொல்றேன், ஒரு விபச்சார ஸ்திரியையாகலையும் பார்த்து தேவன் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னதில்லை. ஒரு பாவியை பார்த்து கூட தேவன், ஏய் நீ பாவம் செய்யற, எனக்கு பிடிக்காது, திருந்து, இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் கொன்றுவேன், எந்த இடத்துல நீங்க வாசிக்க முடியாது. ஆனா பரிசேயர்கள் இடத்துல அவருடைய கோபம் வெளிப்படுது ரொம்ப அதிகமா. ஏன் தெரியுமா? அவருங்க தன்னுடைய சுயநீதியை சார்ந்து, இன்னும் நான் ஏதாவது நன்மை செஞ்சு வருவேன், நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு, உன்னுடைய நீதி எனக்கு எதுக்கு, நான் நன்மை செஞ்சு வருவேன். நியாயப்பிரமாணத்தை சின்ன வயசுலேருந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஏன் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு நம்பினாங்கன்னா, உண்மையாவே அவங்களால கடைபிடிக்க முடியுன்ற லெவலுக்கு காலங்காலமா அந்த நியாயப்பிரமாணத்தை கீழே கொண்டு வந்துட்டாங்க. வாட்டர் டவுன் வெர்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது அப்படியே அதோடைய தரத்தையே குறைச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தது கிருபையை பிரசங்கிக்கவும், தான் சிலுவையில் அறையப்பட்டு உங்களால் நான் மீட்க போறேன்னு சொல்றதுதான் வந்தாரு. ஆனா அதை சொல்லணும்னா இவங்களுக்கு முதல்ல புரியணும் இவங்க பாவின்றது. அதனால எந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தரத்தை இவங்க மேலேருந்து கீழே இறக்கி தரை மட்டத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அதை ஏற்றுறார். அதுக்கு உரிய ஸ்டாண்டர்ட்ல அது என்ன தெளிவா சொல்லுதோ அதையே திரும்ப கொண்டு வந்து சொல்றாரு. இதுதான்ப்பா ஒரிஜினல் நியாயப்பிரமாணம், இது முடிஞ்சா நீ கடைபிடி, உன்னால கடைபிடிக்கவே முடியாதுன்றது காமிக்கிறதுக்காக. ஒரு மீட்டிங்ல இருந்து ஒரு போதகர் ஒன்று பேசி கொண்டிருந்தார். ஆனா அது அவர் சொன்ன பாயிண்ட் நான் அப்போ கேட்கல ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப கேட்டிருக்கிறேன். 2020 முதல் முறையாக நான் அதை கேள்விப்பட்டேன். என்னன்னா, பழைய உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாணம் செஞ்சாதான் தப்புன்னு சொல்லுது, ஆனா கிருபை மனசுல நினைச்சாலே தப்புன்னு சொல்லுது, ஜாக்கிரதை அப்படின்னு. இதெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்களாம் சின்ன வயசுல இருந்து, உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் சொல்றேன், நியாயப்பிரமாணம் வெளில செஞ்சாதான் தப்புன்னு சொல்லுது, கிருபை மனசுக்குள்ளேயே நீ நினைச்சா முடிஞ்ச அவ்வளவுதான், நினைவுகளில் பாவம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இச்சியா திருப்பாயாகன்ற 10 கட்டளையில நினைவு வருதா இல்லையா? ஹல்லேலூயா. நினைவுன்றது வருதா இல்லையா? நினைவுன்றது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரிஜினல் தரும். அதுதான் தேவன் அந்த நோக்கத்துல தான் கொடுத்தார், நினைவுல செஞ்சாலும் பாவன். ஆனா இந்த மக்களுக்கு அது புரியாததுனால தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் அதை நிலைநிறுத்துறார். நியாயப்பிரமாணத்தை அதோடைய தரத்துல நிறுத்தி, பாரா எல்லா மனுஷங்களும் உங்களுடைய வாயை நீங்க அடைச்சுக்கோங்க, ஒருத்தனாலும் இதை கடைபிடிக்க முடியாது, பார் உனக்கு நான் தேவை, இந்த நியாயப்பிரமாணம் ஒன்று ஒருபோதும் நீதிமானாக்க முடியாதுன்றதை காட்டுறதுக்காக சொன்னாரு. 5வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப யார் இதுல இருந்து தப்பிக்க முடியும்? பவுல் சொல்றாரு, இச்சியாதிருப்பாயங்கிற கட்டளையில நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் தன்னைத்தானே சொல்றாரு. எந்த மனுஷனும் தப்ப முடியாத ஒரு சிறைக்குள்ள அடைப்பதற்காக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது புரிஞ்சு எப்ப நியாயப்பிரமாணத்தினால கடைபிடிக்க முடியாதுன்றதை நீங்க உணர்றீங்களோ, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்குரிய தரத்துல அதை நீங்க வைக்கிறீங்க, அதை கனம் பண்றீங்க நியாயப்பிரமாணத்தை. ஆனா அதை விட்டு ஸ்டேஜ்ல 10 கட்டளைகளையும் எழுதி போட்டு இதை நீங்க கடைபிடிக்கணும், வரவங்களாம் இதை கடைபிடிங்க,
கடைபிடிச்சா தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார். நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய நோக்கத்தை, அது கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்க மறுதலிக்கிறீங்க, டோட்டலா மறுதலிக்கிறீங்க. அந்த போதகர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நியாயப்பிரமாணம் செஞ்சாதான் தப்பு, கிருபை நினைச்சாலே தப்பு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருபையே பேசல. எப்ப அதை ஸ்டார்ட் பண்றாரு அந்த டோன்லாம்னா, அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ்ல அவருடைய கிருபையை நம்ம பார்க்க முடியும். சுகம் அளிக்கிற ஊழியத்துல, அவருடைய மேலறை அனுபவத்துல எங்க முதல் திருவிருந்த அவர் ஏற்படுத்தினாரோ, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் எங்க முதல் அவர் ஸ்தாபித்ததெல்லாம் நீங்க என்னோட நிறைவு கூறுபடி செய்யுங்கப்பான்னு எங்க அவர் சொன்னாரோ, மேலறையில அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு புதிய உடன்படிக்கையோட டீச்சிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறமும் முழுசாலாம் அவர் முடிக்கல. இன்னொருத்தர் வருவாரு, சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார். அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தையை தேவன் சொல்றார் மேலறையில. என்ன வார்த்தைனா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அப்ப இவர் சொல்லி கொடுத்த பரமண்டல ஜபம் அவருடைய நாமத்தினால இல்லைன்றாரா? யோசித்து பாருங்க. அவருடைய நாமத்தினால இல்லை. பரமண்டல ஜபம் சீசர்கள் வாழ்ந்த அந்த சமயத்திற்கு டிசைன் பண்ணப்பட்டது. சூப்பர். அந்த சமயத்துல அதுதான் ஜபிக்கணும். சூப்பரான ஜபம். பரமண்டல ஜபம்ன்றவங்க தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எங்களுடைய பாவங்களை நாங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கும் மன்னிங்க. இதெல்லாம் வருது பாருங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. இந்த ஜபத்தை சொல்றாரு. இந்த ஜபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்யப்படலைன்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார் மேலறையில. ஏன்னா அவர் சீசர்களை பார்த்து சொல்றார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் சொல்லி கொடுத்த தன்னுடைய பாஸ்ட், கடந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் தாண்டிச்சு, சீசன்ஸ் தாண்டிச்சு. அவர் பிறக்கும் போது உங்களுடைய பாவ மன்னிப்பு உண்டாகல, அவர் சிலுவையில மரித்தப்பதான் உண்டாச்சு உங்களுடைய பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்னு வசனம் சொல்லுது. நம்ம வாசித்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஆமென். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும். அவர் ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தார்னா, அதனுடைய ஒட்டுமொத்த நிறைவேறுதலா தான் சிலுவையில இருக்கும்படிக்கு, உங்களை பூரணமா அதுல இருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தார். பெர்ஃபெக்டா நியாயப்பிரமாணத்தின் மொத்த கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. சரி, நல்லவர் பாருங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை தன்னுடைய சாவுக்கு முன்பாக பியூரா எந்த இடத்துலையுமே ப்ரீச் பண்ணல. பியூரா கிருபை மட்டும் எந்த இடத்துலையும் அவர் சொல்ல. ஏன்னா வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு சிறையில் அடைக்கணுன்ற நோக்கத்தோட யூதர்கள் எல்லாம் தங்களுடைய சுயநீதியை நம்பிட்டு இருந்ததுனால, இதை நீ செஞ்சு அப்புறம் ரசிக்கப்படுப்பா. அதனாலதான் வர ஒவ்வொருவரையும் அவர் ரிஜெக்ட் பண்றாரு. இவர்கிட்ட யூதர்களா வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து. ஆனா என்ன சொல்றது, வருகிற புறஜாதிகளை அவர் ஏத்துக்கிறார். ஒரு நூற்றுக்கு அதிபதி வரான், அவன்கிட்ட பார்த்து, இஸ்ரவேலர் அனைத்துக்குள்ளேயும் ஒன்ன போல ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்றார். ஏன்னா நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினால் உண்டானது அல்ல அப்படின்னு நம்ம நிருபங்கள்ல வாசிக்கிறோம். அதை இங்க சொல்றதுக்காக சொல்றாரு, இஸ்ரவேலர் அனைத்துக்குள்ளேயும் ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னா, ஏன் இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல விசுவாசம் இருந்துச்சு நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவனுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமாணமே தெரியாது. இந்த 10 கட்டளை இருக்கு, இதெல்லாம் கடைபிடிச்சா தேவன் நம்ம பிரியமா இருப்பார், அந்த கான்சியஸே இல்லை. இங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, இவர்கிட்ட போனா எனக்கு நல்லது நடக்கும், எத்தனையோ கேள்விப்படுறோம் இவர் செஞ்சதெல்லாம், நானும் போவேன், நான் கேட்பேன், எனக்கு ஒரு நல்லது. ஒன்லி அவன் கான்சியஸா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. கிருபைன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. என்கிட்ட சொல்லுவாங்க, நீ பண்ண நியூ கவர்னன்ட் ப்ரீச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, புதிய உடன்படிக்கைன்ற தலைப்புல நீ கொடுத்த செய்தி நல்லா இருந்துச்சு. இது தலைப்புல செய்தி இல்லை, ரியாலிட்டி. இதுதான் நிஜம், இதுதான் நம்ம இருக்கிற காலம். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய அத்தனை பலன்களையும் உங்களுக்கு கொடுக்குது. ஹல்லேலூயா. கிரேஸ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். கிருபைன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு பேசு, நாளைக்கு இந்த சப்ஜெக்ட்ல பேசு, மாத்தி மாத்தி பேசு, நீயே ஒரே இதை பேசுற. கிருபைன்றது சப்ஜெக்ட் இல்லை, அது ஒரு பர்சன். கிரேஸ் இஸ் a பர்சன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நபர் தான் கிருபையை தவிர அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தான் வெறும் கிருபை, அது மட்டும்தான் அவர். ஒரே ஒரு தெளிவை நான் உங்களுக்கு உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம்.
14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். இந்த இடத்துல என்னன்னா, நீங்க ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேருடைய மைண்ட்ல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதான ஒரு வசனம். முன்னாடியே உங்க இடத்துல நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேவன் கிருபை மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சத்தியமும் இருக்குல்ல, கூட சத்தியமும்னு ஒரு கான்செப்டும் இருக்குல்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப 17வது வசனத்தை அப்படியே வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். 2 பிரிவா இந்த வசனத்தை பிரிக்கிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்கே நல்லா டீப்பா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது, அதை ஒரு பக்கம் லெஃப்ட்ல பிரிச்சு வச்சிட்டார். கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இப்ப சத்தியம் நியாயப்பிரமாணத்தின் பக்கம் இருக்கா இல்ல கிருபையின் பக்கம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. சத்தியம் என்பது கிருபையின் பட்சத்துல நிக்குதா இல்ல அதே வசனத்துல தேவன் பிரித்த நியாயப்பிரமாணத்தின் பட்சத்துல இருக்கா? கிருபையின் பக்கத்துல. அது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நியாயப்பிரமாணம் உங்களை விடுதலை ஆக்குற சத்தியம் இல்லை, கிருபையின் சத்தியம் நீங்க வர வேண்டியது. கிரீக் படி கிருபையும் சத்தியமும், கிருபையின் சத்தியம் ரெண்டும் சேர்ந்து. என்னப்பா நீ இப்படி சொல்ற? இல்லையே, வேற மாதிரி இருக்கு. இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இதை நான் இங்கிலீஷ்ல எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதுல ஒரு பிரிவு உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். இருந்தாலும் நான் அதை தமிழ்ல கொண்டு வரேன். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது. அப்படின்னா கொடுக்கப்பட்டதுன்னா இன்னொருத்தனை அனுப்பி கொடுக்கப்பட்டது. நீ இப்போ அதை உங்களுக்கு சொல்லு. ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயினா, இப்ப நான் ஒரு லெட்டரை கொடுத்து அந்த ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்க முடியும் வேற யார்கிட்டயாச்சும். ஆனா இப்ப நானே இறங்கி வந்தேன்னா அதுதான் கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும் வேற வேற இல்லை, மிக்சர். எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்றோம், வேற வேறையா வாங்கிட்டு வரோம் பாக்கெட்ல, ரெண்டும் ஒண்ணு. கிருபையின் சத்தியம் தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான முகம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் பக்கம் சத்தியம் இல்லை, கிருபையின் பக்கம் இருக்கு. இதை நான் இன்னொரு விதத்துல உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீட்டுக்கு போனோடனே நீங்க எப்படியும் வாசிக்க போறது இல்லை, எனக்கு தெரியும். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை என்ன சொல்றது கேரக்டர்ஸுமே யூதர்கள், பரிசேயர்கள். அவங்க இருக்கும்போது அவங்கள பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவேளை நியாயப்பிரமாணம் இதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாகன்ற அந்த நியாயப்பிரமாணம் ஒருவேளை சத்தியமா இருந்ததுன்னா அது அவங்களை என்ன விடுதலை ஆக்கல. ஏன்னா அவங்கள விட நியாயப்பிரமாணத்தை அதிகமா தெரிஞ்சவங்க உலகத்துல வேற யாருமே இல்லை. இந்த நாட்கள்லயும் சொல்றேன், யூதர்களை விட நியாயப்பிரமாணத்தை அதிகமா தெரிஞ்சவங்க உலகத்துல வேற யாருமே இல்லை. ஏன்னா அதோடைய அறிவு அவங்க மைண்ட்ல அவ்வளோ டீப்பா இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துல உங்களை விடுதலை ஆக்குற சத்தியம் இல்லை. நியாயப்பிரமாணம் உண்மை, ஆனா அது சத்தியம் இல்லை. இட்ஸ் அ ஃபேக்ட், ஃபேக்ட் தான். ஆனா உங்களை டெலிவர் பண்ற ட்ரூத் இல்லை, உங்களை விடுதலை ஆக்குற சத்தியம் அது இல்லை. ஹல்லேலூயா. அது கொடுக்கப்பட்ட நோக்கத்துல நியாயப்பிரமாணம் தெளிவா நிற்கும் போது உங்க வாழ்க்கையில அதுக்குரிய நோக்கத்தை அது நிறைவேற்றும். இன்னும் அதை பிடிச்சிட்டு இதை நான் கடைபிடிப்பேன், இந்த நாள்ல இதை மட்டும் தான் மீறினேன், ஆண்டவர் அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு, ஆனா நான் மீதிலாம் கடைபிடிச்சேன். யாக்கோபு சொல்றாரு, ஒரு கட்டளையும் மீறினா 10 கட்டளையும் மீறின மாதிரி ஆண்டவர் நம்மளை பாக்குறாருன்னு. இன்னொரு வசனம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதெல்லாம் பாவம்னு நினைக்கிறீங்களோ, என்ன மனுஷன் நினைக்கிறான்னா நார்மலா பாவம்ன்றது அதுதான் பாவம், நான் ஒன்றும் பாவம்லாம் செய்யலையே, இதுல என்ன பாவம்? நான் சொல்றேன், விசுவாசத்தினால் உண்டாகாத எல்லாம் பாவம் வேதம் சொல்லுது. நீங்க ஒவ்வொரு முறையும் கவலைப்படும் போது, நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படும் போது நீங்க பாவம் செய்றீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நான் செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்க பயப்படும் போது, நாளைய தினத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் நினைக்கும் போது நீங்க பாவம் செய்றீங்க. அதனாலதான் பாவம் அறிக்கை செய்யறவங்களுக்கு நான் சொல்றேன், பாவம் அறிக்கை செஞ்சாதான் எனக்கு மன்னிப்பு உண்டுன்னு நீங்க நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க எல்லா பாவத்தையும் அறிக்கையிடுங்க.
உங்க மைண்ட்ல வர பாவங்கள் அத்தனையும் அறிக்கிடுங்க. முடியுமா அவங்களால? முடியவே முடியாது. அதனாலதான் தேவன் ஒரே ஒரு பலியினால எல்லா பாவத்தையும், உங்களுடைய நிகழ்கால, கடந்த கால, எதிர்கால பாவங்கள் அத்தனையும் ஒரு நபர் இடத்துல செலுத்தி அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் தண்டிச்சதுனால அவருடைய நீதி இப்ப எங்க? உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப உங்க நீதிக்கு தண்டனை வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது உங்களுடைய நீதி இல்லை, அது தேவனுடைய நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய நீதி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு தண்டனை இல்லை. ஆனா இந்த சத்தியத்தை கேட்டாங்கன்னா, பிரதர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கேட்ட எனக்கு தண்டனை இல்லை, ஜாலி பாவம் செய்யலான்னு போயிடுவாங்களே. இப்படி நினைக்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், இந்த லாஜிக் வேத வசனத்திலேருந்து வரல. வேத வசனம் தெளிவா சொல்லுது, எல்லா இடத்துலையும் சொல்லுது. இந்த ஃப்ளஷ்லி திங்கிங், மாம்சத்திலேருந்து வருகிற இந்த சிந்தனைகள் வேதம் போதிக்கிறதல்ல. எப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்குரிய விலை செலுத்தப்பட்டாயிற்று, அது தண்டிக்கப்பட்டாயிற்று, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கிற பாவங்கள் தண்டிக்கப்பட்டு முடிஞ்சிச்சு சிலுவையிலன்னு விசுவாசிக்கிறானோ, அங்கதான் அவனுக்கு பாவத்திலேருந்து விடுதலை. இதுக்கு மேல ஒரு பாவம், ஒரு பிரச்சனையே இல்லை. நான் யாருன்றதை தேவன் எனக்கு காண்பிச்சார். நான் புது சிருஷ்டி, தேவனுடைய நீதியா இருக்கிறேன். தேவனுடைய நீதிமான்னு சொல்ல அந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:21. கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுடைய நீதியா நீங்க ஆகும்படி. அப்பனா என்ன அர்த்தம்? அவருடைய நீதியை எடுத்தார் சிலுவையில. அவர் மேல இருந்த நீதி எடுத்து உங்க மேல இருந்த பாவத்தை அங்க வச்சு அவருடைய நீதியின் மொத்தத்தினாலையும் ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய பாவத்தின் மொத்தமும் அங்க போனதுனால அவருடைய நீதியின் மொத்தமும் இங்க வருது. நீதியின் மொத்தத்தினாலும் இவன் எப்படி இருக்கணும், புது சிருஷ்டி அவங்கள உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒரு பழுதும் இல்லை, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இதுதான் தேவன் உங்களை பார்க்கிற விதம். ஆனா நீங்க அப்படி உங்களை நீங்க பாக்குறீங்களா? நான் நீதிமான், தேவன் என்ன அப்படிதான் பாக்குறாரு, பாக்குறீங்களா? ஒரு சின்ன ஒரு பேட் தாட், ஒரு கெட்ட எண்ணம் வந்தோடனே, எப்படி நான் இப்படி செஞ்சேன், அந்த சிஸ்டருக்கு விரோதமா எப்படி இப்படி ஒரு பொறாமையின் எண்ணம் வந்துச்சு, இப்படி கோவம் எப்படி வந்துச்சு. சைடில் இருக்க சிஸ்டரை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பிசாசு ஒரு எண்ணத்தை உள்ள போடுவான். அந்த சிஸ்டர் தெரியுதா, மாப்பிள்ளை யாரும் கிடைக்கல, அதனாலதான் சர்ச்சுக்கு மாப்பிள்ளை இருக்கான்னு பார்க்க வந்திருக்கு அது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க நினைக்க மாட்டீங்க. பிசாசு உங்களுக்குள்ள போடுவான். போட்டவுடனே நீங்க குற்ற உணர்வு நான் எப்படா இப்படி சிந்திச்சேன், நான் எப்படி இப்படி ஒரு சிந்தனை செஞ்சேன். வொர்ஷிப் நடந்துட்டு இருக்கும், கைகளை இறக்கிடுவீங்க, கீழே உட்காந்துருவீங்க. ஆனா தேவனை உண்மையா நீங்க ஆராதிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? நான் இல்லை, மொத்தமா அவருக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷனை அவர் சிலுவையில் அறைந்து தீர்த்து விட்டார். வேதம் அதை தான் சொல்லுது. பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து தீர்த்து விட்டதுனால இப்போ அது இருந்துட்டு போன இடத்துல அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட எஃபெக்ட், அதோட இம்பாக்ட் உங்களோட லைஃப்ல காணப்படலாம். ஒரு கெட்ட எண்ணம் வரலாம், பிசாசு அதன் மூலமா உங்க ஆத்மால கெட்ட எண்ணங்களை போடலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு உங்க எண்ணம் என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியாது, உங்க எண்ணத்தெல்லாம் படிக்க தெரியாது. ஆனா ஒரு எண்ணத்தை போட்டு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்களா, அதுக்கு நீங்க செயல்படுறீங்களா, அதன்படி நீங்க நடக்கிறீங்களான்றதை பார்த்து அதன்படி இது இந்த மனுஷன் இப்படி நினைச்சிருக்கான், நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எண்ணங்களை போடுவான். அதனாலதான் உங்கள்கிட்ட வருகிற கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய ரியல் செல்ஃப், அதாவது உங்களுடைய உண்மையான சுயத்திலிருந்து வரவில்லை, பிசாசு வெளியிலிருந்து போறது. அதே நேரத்துல மாம்சத்திலேருந்து வருகிற எண்ணங்கள். ஆனா எந்த நேரத்துல இது என்னோட எண்ணம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பாவம் செய்றீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என்ன ஃபீலிங்ஸ்ல இவ்வளோ ரியலா தருது இந்த எண்ணம். அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க என் மேல இப்படி அன்பு வச்சுட்டாங்க, நான் அவங்கள நம்பினேன், இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே. இது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது சுய பரிதாபத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும்போது அது உங்கள்கிட்டேருந்து வரல. அந்த நேரத்திலே சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுடைய நீதியா இருக்கிறேன், அறிக்கை எடுங்க. நீங்க யாருன்றது உண்மையான செல்ஃபை கொண்டு வாங்க, உங்க மைண்ட்ல, உங்க சோல்ல, உங்க ஆத்மால கொண்டு வாங்க. அது அப்பதான் நீங்க யாருன்ற ரீதியில நீங்க நடக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனுஷங்க, அதாவது பைபிள்ல இல்லாம மனுஷங்க புரட்டி போட்ட சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுல ஒரு வசனம் கலாத்தியர்ல இருக்கு. ஆவியின்படி நீங்க நடந்தீங்கன்னா மாம்சத்தின் நிச்சயை நிறைவேற்றாது இருக்கு. அது வாசிக்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம். ஆமென், ஆமென். அதே அதிகாரத்துல 18வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல, கீழ்பட்டவர்கள் அல்லன்னு அந்த வசனம் சொல்லுது. இங்க நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்றேன். இதை மனுஷன் ப்ரீச்சர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இதை புரட்டிட்டாங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டா மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பேன்றது வசனம் சொல்லுது. ஆனா மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிரு, அப்புறம் நீ ஆவிக்கேற்றபடி அப்பதான் நடந்து கொள்வேன். டோட்டலா புரட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபோக்கஸ் தேவன் மேல போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மாம்சம் செயல்பாட்டை இழக்குது. ஆனா மனுஷன் என்ன சொல்றான், நீ மாம்சத்தின் செயல்பாட்டை எப்படியா ட்ரை பண்ணி அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வா, ஆவியின்படி நீ நடக்கலாம்.
இது ஒரு புரட்டான ஒரு உபதேசம். ஆனா இதை கேட்குறவங்க யாருக்குமே இதுல தப்பு இருக்க மாதிரியே தெரியாது. ரொம்ப யதார்த்தமா தெரியும். ஹே, பாஸ்டர் கரெக்டா சொல்றாரு. ஆமா, நம்ம தான் மாம்சத்தை நம்ம டீல் பண்ணணும், கரெக்டா பாவம் செய்யாம வாழணும். நீங்க பாவம் செய்யாம வாழ்றது உங்களுடைய முயற்சினால இல்லை, ஆண்டவருடைய கிருபையினால. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க மூலமா அவர் வாழ்றதுனால. அதனாலதான் அது கனி. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்றேன். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னாரு. ஆனா இன்றைக்கு நாம அநேக சர்ச்சஸ்ல என்ன கேட்கிறோம்? உத்தமனா இரு, அப்போ தேவனுக்கு முன்பாக நீ நடக்கலாம். ஆனா அந்த வசனம் அதுவா சொல்லுது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. முதலாவது நான் அவருக்கு முன்பாக நடக்கிறேன். முதலாவது அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன நானே கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப உத்தமனா இருக்கும்படி அதுவே என்ன நடத்துது, அவருடைய பிரசனம், அவருடைய ஆவி. ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. இப்ப நீ ஃப்ரீ. உத்தமனா இருக்கிறதுக்கு நீ விடுதலையா இருக்கிற எப்ப? எனக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. அங்க எல்லாரும் ப்ரீச் பண்ணி நீங்க கேட்டிருக்கலாம், நீ போ, இனி பாவம் செய்யாது. இத்தனை நாள் நீ பாவம் செஞ்சுட்டு எனக்கு தெரியும், ஆனா நீ இப்போ இனிமே பாவம் செய்யாது. அப்ப இனிமே பாவம் செய்யாம என்னால இருக்க முடியும்னா, இதுக்கு முன்னாடி நான் பாவம் செய்யாம இருந்திருக்கலாமே, ஏன் பாவம் செய்யாம இல்லை? ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் சொன்ன விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இதை நீங்க எந்த சர்ச்சிலுமே அதிகமா பேசி கேட்டிருக்க முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் தமிழ்நாட்டுல. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே பிரதர், இதுல என்ன இருக்கு? முதலாவது ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற அறிவு தான். இனி நீ போ, பாவம் செய்யாதே. அவர் சொன்ன விதம் கிரீக்ல எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீ போய் பாவம் செய்யாம இருக்கலாம். இப்ப நீ பாவம் செய்யாம இருக்க விடுதலையா இருக்க. எது விடுதலை கொடுத்துச்சு? நோ காண்டம்னேஷன். ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற சத்தியம் இனிமே நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு உனக்கு விடுதலை கொடுக்குது. ஹல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 8:1 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதை நான் இன்னொரு முறையை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:1 வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிரதர், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தானே ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது. நீங்க யோசிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிரீக்ல இந்த வசனம் இப்படி இல்லை. என்ன இருக்குன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவங்க, இந்த கண்டிஷன் துளி கூட இல்லை. கிரீக்ல எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் பைபிளில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் சொல்றது கரெக்டான. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் பார்க்குறோம் இவருடைய போராட்டத்தை. இந்த பாவம் வருது, நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாததையே செய்கிறேன். ஆனா எப்படி இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கேட்கிறார். ஆனா பவுலோட கேள்வியில ஒரு ஞானம் இருக்கு. நான் எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம், நான் எவ்வளோ டிசிப்ளினா இருக்கட்டும், நான் எந்த எக்ஸசைஸ் பண்ணட்டும் இந்த பாவத்தை விடுறதுக்கு நான் அவர் கேட்கல. யார்? அது ஒரு நபர். அது ஒரு நபர் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலன்னு பவுல் கேட்கல. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல அதான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பாவத்தை விட்டுனா 8 ஸ்டெப்ஸ், இந்த 8 வழிமுறைகளை பின்பற்றுங்க, இதை விட்டுலாம். யூடியூப்ல உலகத்தார்கள் போடுறதுக்கு இணையான உபதேசம் இப்போ உள்ள வந்துச்சு சபைக்குள்ள. இந்த 8 வழிகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க இந்த பாவத்தை விட்டுலாம். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஒரு சோதனை மாம்சத்துல வரும்போது 10 புஷ்அப்ஸ் எடுங்க, அது அப்படியே போயிடும். இதெல்லாம் சபையில நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள். நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஃபார்முலா மனுஷனுடைய ஞானம் சார்ந்தது, மாம்சத்திலேருந்து வருது. ஆனா தேவன் இங்க சொல்றாரு, பவுல் இங்க சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார்? எந்த பாஸ்டர் இல்லை, எந்த ஃபார்முலா இல்லை, யார்? ஒரு நபர். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பர்சன். ஹல்லேலூயா. அவங்களுடைய எல்லா பலவீனங்களும் அறிந்திருக்கிறார். இருந்தும் அதே போலதான் அவங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு சொல்லுது அவர் பட்சிக்கிற அக்கினி. ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருந்தார் சீனாய் மலையின் மேலே. இன்னமும் அந்த மலையை பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பிக்சர் என்கிட்ட இருக்கு, மேல் பக்கம் மட்டும் கருகி இருக்கு அந்த மலை, சீனாய் மலை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சீனாய் ஊழியங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை சபை இருக்கு? எந்த புரிதல்ல இவங்க சபையினுடைய பேரை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பவுல் சொல்றாரு புதிய ஏற்பாட்டில்,
நீங்க சீனாய் மலைக்கு வரல, சீயோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க. அங்கதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா சீயோனில் இருந்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மோசையே பார்த்து பயப்படத்தக்க விதமா இருந்ததான் சீனாய் மலை. நான் பயந்து நடுங்குறேன்னு சொல்றவனும் இருந்ததான். மோசே யாரு? பூமியிலே மகா சாந்த குணம் உள்ளவன், நீதிமான். அவன் சொல்றான், நான் இதை பார்த்து பயந்து நடுங்குறேன்றான். ஏன்னா அவர் வந்த விதம் அப்படி. சீனாய் மலையில 10 கட்டளைகளை கொடுத்தார். இதுல எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தார். ஏன்னா மக்கள் அப்ப அவங்கள பார்த்த பார்வை மாறணும், தங்களை தாங்களே பார்த்த பார்வை மாறணும். சொன்னாங்க, நீங்க என்ன கட்டளைனாலும் கொடுங்க ஆண்டவரே, நாங்க கடைபிடிப்போம். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அது ஒரு பெருமையின் ஸ்டேட்மெண்ட், ப்ரவுட் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்தாலும் நான் கடைபிடிப்பேன்னு உடனே தான் ஆண்டவர் கொடுத்தார் கட்டளையை. எகிப்திலேருந்து சீனாய் மலை வரைக்கும் ஒரு மனுஷனும் சாகல. பைபிளை செக் பண்ணி பாருங்க. எப்ப 10 கட்டளை வந்ததோ கொத்து கொத்தா சாவுறாங்க. அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வருஷம் உயிர் வாழ்றாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனா சீனாய் மலைக்கு அப்புறம் போது கொத்து கொத்தா உயிர் பூச்சிகள் போல கொல்லப்படுது. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணம் உங்களை ஒருபோதும் நீதிமானாக்காது. ஆனா நீங்க செய்யற பாவத்துக்கு தண்டனையை மட்டும் கொடுத்துட்டே இருக்கும். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு உண்டாயிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க பாவம் செய்யும்போது அது உங்களுக்கு உணர்த்தும், இந்த பாவத்தை செஞ்சுட்டு இப்போ நீ பேசின வார்த்தை சரியில்லை அவங்கள்ட்ட, இப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸே இவ்வளோ கேவலமா இருக்கு, சே, உங்களை நீங்களே பார்க்க வைக்கும் நியாயப்பிரமாணம். ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப மன அழுத்தம் உங்களுக்கு வருதா? உண்மையாவே நீங்க தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, வேற லெவல், உண்மை, சூப்பர், அதே தான் நானும் நினைக்கிறேன். ஆனா தேவனை நீங்க எப்போ உண்மையாவே பிரியப்படுத்துவீங்கன்னா, எப்போ உங்க மேல இருக்கிற உங்க பார்வை எடுத்து உங்க சார்புல பரலோகத்துல ஒருத்தர் இருக்கார், அங்க இருக்க என்னுடைய ஆட்டுக்குட்டின்னு அங்க நீங்க பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது தான் தேவன் உங்களை பார்க்கிறார். அவரை பார்க்கிற மாதிரி தான் உங்களை தேவன் பார்க்கிறார்ன்ற அறிவு உங்களுக்கு அப்பதான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் எடுக்க வேண்டிய நேரத்துல மிகவும் அதிகமா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதனால இந்த செய்தியில் எல்லாவற்றையும் நீங்க மறந்தா கூட ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் உங்களை நீதிமானாக்கு கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்கணுன்ற அவசியத்திலேயோ அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயோ நீங்க இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம், என்னால உன்னை நீதிமானாக்க முடியாது, நீ இதை செஞ்சலாம் பரலோகத்துக்கு வர முடியாது, போ அந்த சைடு போன்னு உங்களை தள்ளி விடுது கிறிஸ்துவுக்கு நேரம். கலாத்தியர் 3:24 நானே வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இருந்தாலும் இந்த காலத்துல நியாயப்பிரமாணம் தேவைதான பிரதர், அதுதான் நம்மளை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துது. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பல முறை நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசல, ஒரே ஒரு முறை நடந்த சம்பவத்தை பத்தி பேசுது. எப்ப நீங்க ரசிக்கப்படும் போது உங்களை கொண்டு வந்தது, என்னுடைய பாவங்களை வச்சு என்னால பரலோகத்துக்கு வர முடியாது, உங்களுடைய ரத்தம் எனக்கு தேவை அப்படின்ற சத்தியத்துக்குள்ள நீங்க வந்துதான் நீங்க ரசிக்கப்பட்டீங்க. இப்ப உங்களை ஒரு டைம் தான் கொண்டு வந்தது. நிறைய பேத்துக்கு புரிதல் இல்லை. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் தான் நடத்துது, நல்லது இருக்கட்டும், சபையில இருக்கட்டுமே. அவங்களுக்கு தெளிவில்லை, மனக்கண்கள் இன்னும் பிரகாசமா ஆகல அவங்களுக்கு. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை யார் கேட்டாலும் சொல்லுங்க, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களும் நானும் கீழானவர்கள் அல்ல. உபாத்தி ஸ்கூல் மாஸ்டர் இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. உங்களை தள்ளிட்டு வரும், பிடி சார் எப்படி அடிப்பாரோ உங்களை அடிச்சுட்டு வரும். போ நீ போக வேண்டிய இடம் அங்க இருக்கு, கிராஸ் பண்ணி போ, என் வழியா போ. ஆனா நான் இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம், நீ தங்குற இடம் நான் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.